ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. இன்னைக்கு விமல் சார் அவரோட பிறந்த நாளை அவர் கொண்டாடுறாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள சப்போர்ட்டிங் ரோலாக தான் வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தார். ஸோ காஞ்சிவரம் படத்தில் தான் வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தார். அதுக்கப்புறம் அவர் லீட் ரோலாக நடித்த படம்னா பசங்க படத்துலேருந்து அவர் வந்துட்டு லீட் ரோலாக நடிக்க ஆரம்பித்தாங்க. காஞ்சிவரம் படம் மட்டும் இல்லாமல் கில்லி படத்தில் விஜய் சாரோட ஃப்ரெண்டாக விமல் சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா களவாணி, தூங்கா நகரம், வாகை சூடவா, கலகலப்பு, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, 3 பேர் 3 காதல், தேசிங் ராஜா, புலிவால், மஞ்சப்பை, கடைசியா தேசிங் ராஜா 2 படத்தில் அவர் நடிச்சிருந்தாரு. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வந்துட்டு இன்னும் 2 படம் வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் அவரோட ஜேர்னியை வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோலாக ஆரம்பித்து இப்போ லீடிங் ரோலில் வந்துட்டு அவரோட லைஃப்பை வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இன்னும் வந்துட்டு அவர் நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ அவங்க ஃபேமிலி சார்பாக அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக அண்ட் முக்கியமாக டூரிங் சினிமா சார்பாக. பிரவீன் சார் டைரக்ஷனில் ஆரியன் படத்தில் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் லீட் ரோலாக ஷர்தா மற்றும் வாணி போஜன் மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஆகஸ்ட் 31 வந்துட்டு ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் விஷ்ணு விஷால் சார் வந்துட்டு அந்த ராட்சசன் படத்தில் வந்துட்டு வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் ரொம்ப எப்படி சொல்கிறது எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு வந்துட்டு ஃபேமஸ் ஆனார். ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, ஏன்னா வந்துட்டு அவர் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ கிடைச்சுமே வந்துட்டு எனக்கு கரெக்டாக அமையல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு நம்ம ஏன் ஒரு ஓனாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவரே வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி இந்த படத்தை அவரே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஆகஸ்ட் 31 வந்துட்டு ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷனில் மதராசி படத்தில் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக தியேட்டரில் செப்டம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் ஆச்சு. ஸோ நேற்று வந்துட்டு மதராசி படத்தோட டீம் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்க எஸ்என்எஸ் காலேஜுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கே நம்ம சிவகார்த்திகேயன் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாக்குள்ளே எனக்கு வரணும்னு ஆசை வந்ததே ரஜினிகாந்த் சாரை பார்த்து தான் வந்துட்டு எனக்கு சினிமாக்குள்ளே வரணுங்கிற ஒரு ஆசையே எனக்கு வந்தது அப்படின்ட்டு அந்த காலேஜில் இருக்க அந்த காலேஜ் பசங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு க்யூட்டான ஒரு விஷயமும் அங்கே நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் பொண்ணுங்களோட சேர்ந்து சிவகார்த்திகேயன் சார் சலம்பலா பாட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ஆடிருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் சார் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் இன்னும் சில பொண்ணுங்களுமே இருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த வீடியோ பார்க்க பொழுதே. ஸோ அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் போடுறோம், நீங்கள் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லவ் கஷ்டமா இல்லை ஆக்ஷன் கஷ்டமானு கேட்டதுக்கு சொன்ன ஒரு விஷயம் அழகாக சொன்னார். ஸோ எதுவாக இருந்தாலும் பெயின் இருக்க தான் சரி, லவ்னாலும் பெயின் இருக்கும், ஆக்ஷன்னாலும் பெயின் இருக்கும். ஆனால் வந்துட்டு எங்கே பெயின் இருக்குதுங்கிறத மாறும். அதாவது ஆக்ஷன்னா பாடி பெயின் இருக்கும், ஸோ லவ்னா வந்துட்டு ஹார்ட் பெயினை கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி இவ்வளோ அழகாக வந்துட்டு மேட்ச் பண்ணி சொன்னீங்கன்னு மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்பாட்டில் வந்துட்டு கண்டிப்பாக யாருக்கும் வராது. ஸோ ஸ்பாட்டில் வந்துட்டு அவர் அவ்வளோ அழகாக அது சொல்லியிருக்காரு. அது சொல்லும்போது ஆமாங்க, ஆக்ஷன்னாலும் பெயின் தான், லவ்னாலும் பெயின் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் சார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் சார் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு சைடு வந்துட்டு இல்லை இந்த படம் வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் சார் வந்துட்டு அதிகமான சம்பளம் கேட்டதுனால இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு இல்லை இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, எஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அந்த படம் ட்ராப் ஆகலை. ஸோ அல்லு அர்ஜுன் சாரோட ஒரு டான்ஸ் சீக்வன்ஸை பார்த்துட்டு எப்படி ஒரு வெறித்தனமான ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த டான்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கைத்தட்டல் வந்துட்டு நிப்பாட்டாமல் வந்துட்டு கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே ஒரு கூஸ் பம்ஸ் ஆன ஒரு மூமெண்ட்டாக கூட சொல்லலாம். ஸோ அட்லீஸ்ட் சாருமே வந்துட்டு பாராட்டியிருக்காரு அல்லு அர்ஜுன் சாரை. அப்படி என்ன டான்ஸ், அப்படி என்ன ஸ்டெப்பு போட்டார், அப்படி என்ன சீக்வன்ஸுங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் என்ன மாதிரி டான்ஸ் ஸ்டெப் போட்டிருக்காரு, அப்படி விடாமல் ஏன் கை தட்டிட்டு இருந்தாங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு எனக்கு உள்ளே தூண்டிக்கிட்டே இருக்குது.
இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருண் மாதேஸ்வர் சார் டைரக்ஷன்ல லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு அடுத்த ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. ஸோ இந்த படத்துல அவங்களுக்கு பேரா யார் நடிக்க போறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நானுமே வந்துட்டு ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், மிர்னா மேனன் தான் வந்துட்டு அவங்களுக்கு பேரா வந்துட்டு நடிக்க போறதா வந்துட்டு ஒரு பேச்சுவாக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு பேச்சுவாக்கு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ வந்துட்டு கூலி படத்துல ஒரு பிவோட்டலான ஒரு ரோல்ல ஆக்ட் பண்ண ரச்சிதா ராம தான் வந்துட்டு இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் சாரோட வந்து லீட் ரோலா வந்துட்டு போட போறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் சாரோட ரச்சிதா ராம் நடிக்க போகிறாங்களா இல்லைனா மிர்னா மேனன் நடிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். விஷால் வெங்கட் சார் டைரக்ஷனில் பாம் படத்தில் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், அபிராமி, நாசர் சார், ரமேஷ் திலக், சிங்கம் புலி, டிஎஸ்கே மற்றும் பூவையார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாம்ங்கிற ஒரு டைட்டிலே வந்துட்டு டோட்டலாக ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் பாம்புன்னு வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக தேட்டரில் செப்டம்பர் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ அந்த படத்தோட ட்ரைலரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நெருப்பு சாமி உருவாக்குனாரு, வெளிச்சத்துக்கா இல்லை வீட்டை கொடுத்துறதுக்கான மனுஷன் தான் முடிவு பண்ணான். ஒரு நாள் இந்த ஊரை ஒன்னா சேர்க்கறதுக்கு நீங்களாம் சேர்ந்து போராட வேண்டியிருக்கும். அப்ப போராடுவீர்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் ஒரு மாதிரி மிக்ஸ்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படம் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரைலர் பார்க்கும்போது என்ன ஆச்சு, இவர் உயிரோட இருக்காரா இல்லைனா செத்துட்டாரா இல்லைனா எல்லாரும் சொல்கிற மாதிரி சாமி வந்திருக்கா, இவங்களோட சாமியா இல்லைனா இவங்களோட சாமியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் வந்துட்டு எனக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ட்ரைலர் ஃபீல் ஆச்சு. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரைலரை பாருங்கள். கார்த்திக் யோகி சார் டைரக்ஷனில் ப்ரோ கோட் படத்தில் ரவி மோகன் சார், எஸ்.ஜே. சூர்யா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கார்த்திக் யோகி சார் வந்துட்டு இளையராஜா சாருக்கு வந்துட்டு நன்றி தெரிவித்து ஒரு ட்வீட்டை வந்துட்டு போட்டிருக்காரு. ஸோ என்னென்னு போட்டிருந்தாருன்னா, தேங்க்ஸ் அ லாட் ராஜா சார் ஃபார் கிவிங் அஸ் த மாஸ்டர் பீஸ் கல்யாண மாலை விச் இஸ் த ஸ்பைன் ஆஃப் திஸ் ப்ரோமோ. ஸோ அவர் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காருன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசெண்டாக அந்த படத்தோட ஒரு ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவில் இளையராஜா சாரோட கல்யாண மாலை பாடல் வந்துட்டு அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டுனால தான் எங்கள் ப்ரோமோவே வந்துட்டு இவ்வளோ அழகாக ரீச் ஆகிருக்கு. ஸோ அந்த பாட்டு தான் வந்துட்டு எங்களோட ப்ரோமோக்கு ஒரு முதுகு எலும்பு மாதிரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸில் ஏன்னா அவரோட சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோமோக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு அந்த சாங்கோட லிரிக்கும் வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு அந்த ப்ரோமோக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு. அடுத்ததா விஷால் சார் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் நேற்று அவரோட பர்த்டே வந்துட்டு போச்சு. ஸோ அவர் பர்த்டே அன்னைக்கு அவருக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இன்னையோட என் பேச்சுலர் லைஃப் முடியுது அப்படின்ட்டு அவர் அழகாக சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ரஜினிகாந்த் சார் 50 இயர்ஸாக சினிமா லைஃப்பில் சூப்பர் ஸ்டாராக இருந்தது ஒரு பெரிய உலக சாதனை அப்படின்னு விஷால் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் நடிகர் சங்கம் சார்பில் நாங்கள் ரஜினிகாந்த் சாருக்கு 50 வருஷமான பாராட்டு விழா ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்துவோம் அப்படின்ட்டு விஷால் சார் சொல்லியிருக்காரு.